தமிழகத்தை உலுக்கிய வேங்கை வயல் சம்பவம் மிக மோசமான சம்பவம். குடிநீர்ல மலத்தை கலக்கிருக்காங்க. இவ்வளவு மோசமா இதுவரைக்கும் அதற்கு நியாயம் கிடைக்கல. இந்த ஆட்சியில இப்படிப்பட்ட குற்றம் புரிந்தவர்களை கூட முழுமையா கண்டுபிடிக்க முடியாத அவல ஆட்சி தேவையா? இன்றைய தினம் திமுக காரன் பேசுறதெல்லாம் என்ன பேசுறாங்க? எடப்பாடி பழனிசாமி எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலான்னு. ஏங்க இது நம்ம கட்சி தானே, நம்ம யாரோட கூட்டணி வைக்கலாம்ல? இவருக்கு என்னங்க கசக்குது? இவனை ஏன் எரிச்சல் பண்றாங்க? அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் என்றைக்கு கூட்டணி வைத்ததோ அன்றைக்கே திரு ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துடுது, பயம். 2026 தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். மக்களை திசை திருப்புவதற்காக ஏதோ பேசி மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க திரு ஸ்டாலின் அவர்களே. எவ்வளவு அவதாரம் எடுத்து நீங்க நாடகத்தை அரங்கேற்றினாலும் மக்கள் நம்ப போவதில்லை. 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பெறும். தனி பெரும் பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும். அது மட்டும் இல்ல, இன்னொரு அமைச்சர் சொல்றார், அங்க வியாபாரம் ஆகல, கடை விரிச்சு வச்சிருக்கிற வியாபாரம் ஆகலின்னு. அதிமுக ஐஎஸ்ஐ மாதிரி, ஐஎஸ்ஐ முத்திரையை போடுகிறது, அது மாதிரி மக்களிடத்திலே செல்வாக்கு மிக்க கட்சி. உங்க கட்சி மாதிரி வீடு வீடா போய் கதவை தட்டி திமுக உறுப்பினரா சேருங்க சேருங்க என்று கெஞ்சுகின்ற கட்சி அல்ல. இந்தியாவில் எந்த கட்சியாவது வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்ப்பதற்கு பிச்சை எடுத்த கட்சி உண்டா? திமுக கட்சியினால பிச்சை எடுக்கிறாங்க. அவர்கள் நம்மை பார்த்து பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது? அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்குள்ள கட்சி. திமுக மக்கள் செல்வாக்கை இழந்து விட்டது, அவருடைய தொண்டர் செல்வாக்கு இழந்து விட்டது. அங்கே உறுப்பினர் சேர்வதற்கு கூட யாரும் முன் வராத காரணத்தினால்தான் கதவை தட்டி தட்டி வீடு வீடா பிச்சை எடுப்பதை போல திமுகவிலே உறுப்பினர் சேர்க்கை இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓரணியில் தமிழ்நாடு பேரை வச்சிருவாங்க அழகா, மக்களை ஏமாற்றுவதற்காக. மக்களே உஷாரா இருங்க. யாராவது செல்போன் நம்பர் கேட்டா திமுக கொடுத்துடாதீங்க. அவன் ஏதாவது நேரத்தில் நீங்க போன் பண்ணுவாங்க, நீங்க ஏதாவது ஊர்ல இருப்பீங்க, அப்ப நான் வெளியூர்ல இருக்குன்னு சொன்னா வீட்டுல அடிச்சிட்டு போயிடுவான். எல்லாம் உஷாரா இருக்க வேணும். ஏன்னா உங்களை ஓட்டு சேர்த்ததுக்காக வர்றாங்க. உங்க வீட்டுல என்னென்ன இருக்குது, நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் செல்போன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கட்சி தேவையா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.